கர்த்தருடைய கிருபை நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். தேவனுடைய கிருபையினாலே இந்த வசனத்தை நாம் நேற்று இரவிலிருந்து தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். நாம் தியானித்து வருகிற தேவ செய்தியின் தலைப்பானது பற்கூசி போவது இல்லை அல்லது பற்கள் கூசி போவது இல்லை என்கிற தலைப்பின் கீழாய் தேவனுடைய செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். நேற்று இரவு நாம் தியானித்தோம், தேவன் பற்கூசி போவதில்லை என்னுடைய காரியத்தை முன்னுரையை நாம் பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். பற்களை குறித்து சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். பற்கள் எப்படி வேதத்திலே முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது, அது விடுதலைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, பற்கள் கூசி போவதற்கான காரணம் என்ன, எதனால் நம்மளுடைய பற்கள் கூசி போகிறதா, அதுக்கு 2 காரணம் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம், ஆனால் 2 கிரியை காணப்படுகிறது. ஒண்ணு, அது எதனால் அந்த பற்கள் கூசி போகிறதா, திராட்சை காய்களை புசிப்பதனால். திராட்சை பழங்களும் திராட்சை ரசங்களும் சரீரத்திற்கு நல்லதும், திராட்சை ரசங்கள் சரீரத்திற்கு பலத்தை கொடுக்கிறதா இருந்தாலும், அது பழங்களாயும் ரசங்களாயும் மாறுவதற்கு முன்பாக இருக்கிற திராட்சை காய்களை புசிப்பதனால் பற்கள் பூசி போகிறதாம். அப்ப திராட்சை காய்கள் என்பது எதை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம், அது அக்கிரமத்தை காட்டுகிறது. அப்ப இங்க திராட்சை காய்களை புசிக்கிறதுனால் யாருடைய பற்கள் பூசி போகிறதா? ஒண்ணு, பிதாக்கள் திராட்சை காய்களை சாப்பிட்டதனால் பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போகிறது. 2வது, பிள்ளைகளே சாப்பிடுகிற திராட்சை காய்களினால் அவர்கள் பற்களும் கூசி போகிறது என்று நாம் பார்த்தோம். அதுல குறிப்பா நாம் தியானித்து வருகிறது, பிதாக்களினால் வருகிற பற்கூசிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அது எதை காட்டுகிறது? அது ஒரு சாபத்தை காட்டுகிறது. நாம் தவறு செய்திருக்க மாட்டோம், நாம் அந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டோம், நாம் அதை பெறுவதற்கு எந்த விதமான அந்த டிசர்வேஷன் நமக்கு அந்த இது இருக்காது. ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த உபத்திரவங்கள், அப்படிப்பட்ட கிரியைகள் அல்லது அப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய தலைகளின் மீது நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்வதற்கான காரணம் என்ன? அது பிதாக்களினால் வந்த பாவமாய், பிதாக்களினால் வழி வழியாய் வந்த பாவமாய் காணப்படுகிறது. அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா அப்படிப்பட்ட கர்த்தராய் இருந்தாலும் அவர் இன்றைக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? அந்த புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார். இது என்னவாம்? அவர் பிதாக்களின் திராட்சை காய்களை தின்றதினால் பிள்ளைகள் பற்கூசி போன நிலைமையை தேவன் இன்றோடு நிறுத்தி போடுகிறார். அப்ப நாம் செய்த தவறுகள் அல்ல, நம்முடைய முன்னோர் செய்த தவறுகளால் வந்த பாவங்கள் அல்லது சாபங்களினால் கிரியைகளை, விளைவுகளை தேவன் அவர் நிறுத்தி போடுகிறவராய் காணப்படுகிறார். அதற்கு உதாரணமாக தான் நாம் பார்த்தோம், ஒரு மனிதனை வேதத்திலிருந்து பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதைத்தான் 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். மேபிபோசேத் என்கிற மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை ஒரு பற்கூசி போன வாழ்க்கையாய் காணப்படுது, பற்கள் கூசி போன வாழ்க்கையாய் காணப்படுகிறது. என்னவாய் இருக்கிறது? அவனுடைய தாத்தாவாகிய சவுலும் அவனுடைய தகப்பனாகிய யோனத்தானும் செய்த பாவங்களின் நிமித்தம் இவன் கால் முடங்கி போனவனாய் மாறுகிறான். தன் ராஜ்யபாரத்தில் இருக்க தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அவன் 5 வயசுல, அவன் சிறு வயது, 5 வயசு தான், 1ஆம் வகுப்பு படிக்கிற வயசு தான். அந்த 5 வயசுலயே அவனுடைய கால்கள் முடங்கி போயிடுச்சு. அது வரைக்கும் நல்லா ஆடி ஓடி நடக்க பழகின மனுஷன் இப்ப நடக்க முடியாமல் காணப்படுறான். அவனே அவனுடைய நிலைமை சொல்றான் பாருங்க, செத்த நாயை போல் இருந்தேன் என்று சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கை பற்கூசி போன நிலைமையை காணப்படுது. ஏனென்றால் பிதாக்களினால் திராட்சை கனிகளை சாப்பிட்டபடினால் இவனுடைய பற்கள் கூசி போகிறது. பிதாக்கள் செய்த பாவம் இவன் தலையில விசாரிக்கப்படுகிறது. அப்ப கர்த்தர் இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். எப்படி? பிதாக்கள் செய்த பாவத்தினால் வந்த விளைவை அவன் தலையிலிருந்து எடுத்து போடுகிறார். எவையெல்லாம் அவன் இழந்து போனானோ அவைகளை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். ராஜ்யபாரத்திலே ராஜாவோடு உட்கார்ந்துகிற சாப்பிடுகிற அனுபவத்தை இழந்து போயிருந்தான். அந்த அனுபவத்தை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அதுக்கப்புறம் அவனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, நிலங்களை இழந்து போயிருந்தான், அதையும் தேவன் திரும்ப கொடுத்தார். அவனுடைய வேலையாட்கள் இவன் ஒரு வேலையாள போல அவங்க தயவை நாடி இருந்தான். ஆனால் அதையும் தேவன் மீட்டு கொடுத்து இவனை ஒரு அதிகாரியாய் மாற்றி இவனுக்கு வேலைக்காரர்களையும் பணிவிடை செய்கிறவர்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இதுதான் தேவன் பற்கூசி போகிற நிலைமையை நிறுத்தி போடுகிறது, காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம்.
இதுல முக்கியமான இன்னொரு காரியம் என்னவென்றால், அது நேற்று இரவு நான் சொல்ல மறந்து விட்டேன். இந்த பற்கூசி போகிற இந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எப்படி இருந்துச்சாம்? வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் குறித்து சொல்லுகிறது என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அல்லது அங்கிருந்த அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களிடத்துல இந்த ஒரு காரியம் எப்படியாய் காணப்பட்டிருக்குது? ஒரு பழமொழியை போல காணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அது ஒரு சாதாரண காரியமாய் மாறி போயிடுச்சு. யாராவது ஒருவர் வருத்தப்பட்ட, யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டா அவங்க எதனால் பாதிக்கப்பட்டாங்களா யாரும் யோசிக்கிறது கிடையாது. அந்த பாதிப்புல இருந்து எப்படி வெளியில வரணும்ல அவங்க யோசிக்கிறது கிடையாது. அந்த பாதிப்புல இருந்து அவர்கள் எப்படி உதவி செய்யலாம்லாம் யோசிக்கிறது கிடையாது. அங்க யாராவது ஒருவருக்கு வியாதிப்பட்டால், அது பாடுகள் பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? பிதாக்கள் செய்த பாவம் தான் உன் தலை மேல வந்துச்சுப்பா என்று சொல்லுவார்களாம். இதேதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நாம் ஏற்கனவே வாசித்தோம். அந்த வசனங்களை புதிய ஏற்பாட்டிலே சீசர்களே கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடத்துல அது ஒரு வழக்கமாய் போய்விட்டது. அப்ப இது இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் தவறு செய்வதற்கு பயப்படாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன்னா அவங்க தலையில வர்றது இல்ல, அவங்க பிள்ளைகள் தலையின் மேலதான் வரப்போகுது. ஏன்னா நீங்க எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்க பார்க்க முடியும். எசேக்கியா ராஜாவிட்ட வந்து தீர்க்கதரிசி சொல்றான், நீ உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பாபிலோனுடைய ராஜாவுக்கு காமிச்சதுனால கர்த்தர் உன் சிங்காசனத்தை எடுத்து போடுவார், உன் பிள்ளைகளின் சிங்காசனத்தை. அப்ப அங்க வந்த உடனே எசேக்கியா சொல்றான் பாருங்க, என்னுடைய நாட்களிலாவது நன்மை இருக்கட்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை குறித்து தான் யோசிக்கிறானே தவிர அவன் பிள்ளைகள் மீது விசாரிப்பு வரப்போகிறது என்கிற குறித்து அவன் கலங்கவே இல்லை. இப்படிதான் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிலைமை காணப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு பழக்கமான போய் நிலைமையாய் காணப்பட்டது. ஆனா இது என்ன நடக்கிறது? அந்த சந்ததி கஷ்டப்படுகிறதும் சந்ததி சில காலங்கள் நிர்மூலமாக்கப்பட போகிறதுமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட பழக்கத்தை, அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இன்றோடு நிறுத்தி போட்டு அந்த பிதாக்களினால், நம்முடைய விளைவினால் அல்ல, பிதாக்களினால் விளைவினால் வந்த பாவங்களையும் சாபங்களையும் தேவன் எடுத்து போடுகிறார் என்று நாம் பார்த்தோம். அதற்குரிய அடையாளத்தை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பிதாக்களினுடைய சாபம் அவன் மீது இருந்தால், அல்லது பிதாக்கள் செய்த பாவத்தினால் அக்கிரமணத்தினால் வந்த விளைவாகிய பற்கூச்சி அவனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் அல்லது எத்தனை காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில அடையாளமாய் காணப்படும் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதுல 5 அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்னென்ன அடையாளம்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், 2 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அது யோவாப்புடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமர்ந்திருப்பதாக, யோவாப்பின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகிகளும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்ப குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவது இல்லை. இந்த அடையாளங்கள் யாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அவர்கள் சாபத்திலே மாட்டிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த அடையாளத்தை நீங்க 2 விதமாய் நாம் பார்க்கலாம். ஒண்ணு, அது சாதாரணமாய் மனிதர்கள் வாழ்க்கையில வர்றது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அப்ப குறைவு வரும். சிலருடைய வாழ்க்கையில அவங்க விபத்துலயோ பட்டயத்திலேயோ இறந்து போவாங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது. சிலர் குஷ்டரோக திடீர்னு ஏதோ ஒரு வியாதி நிமித்தமா, ஏதோ ஒரு குறைபாட்டு நிமித்தமாய் குஷ்டரோகங்கள் வரலாம். ஏதோ ஒரு சரீர குறைபாட்டினால் பிரமியக்காரர்களாய் மாறலாம். இது எல்லாமே இயற்கையாக கூட வரலாம். ஆனா இந்த காரியம் எப்படி சாபமாய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை எப்படி நாம் உணர்ந்து கொள்ளுமா? ஒரு காலமும் ஒளிந்து போவது இல்லை. அவங்க என்னதான் மருத்துவத்துக்கு போனாலும், என்னதான் அவர்கள் தேடி தேடி ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க நினைச்சாலும் அவர்கள் ஜீவியத்திலிருந்து அது ஒளிந்து போகவே முடியாது. மனிதர்களால் அதற்கேற்ற நிவாரணியை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்கள் எத்தனையோ போதகர்கிட்ட போலாம், எத்தனையோ ஊழியக்கார்ட்ட போலாம், அல்லது எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போலாம், ஆனாலும் அவர்களுக்கு விடுதலை இருக்காது. காரணம் என்ன? அது அவர்கள் செய்ததனால் வந்த விளைவு அல்ல, அவர்கள் தலையின் மீது இருக்கிற பிதாக்களின் சாபமாய் காணப்படுகிறது, பிதாக்களின் பாவத்தினால் வந்த கிரியையா காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அடையாளத்தை தான் தேவன் இன்றைக்கு அவர் மாற்றி போடுகிறவராய், எடுத்து போடுகிறவராய் காணப்படுகிறார். அதிலே நாம் முதலாவது காரியத்தை தினத்திலே நாம் பார்த்தோம். அது முதலாவது காரியம் என்ன? அதான் வசனம் சொல்லுகிறது, பிரமியக்காரர்களாய் காணப்படுவார்கள். பிரமியக்காரர்கள் என்ன? தேவையில்லாத திரவ போக்குகள்,
சரீரத்திலே காணப்படுகிற இரத்தப்போக்காய் இருக்கலாம், திரவப்போக்குகள், அதாவது வெள்ளைப்படிதல் அப்படி போன்ற ரகசியமாய் காணப்படுகிறவை. அது வெளியில அதிகமா துர்நாற்றம் இருக்காது. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ரகசியமாய் அந்த போராட்டத்துல காணப்படுவாங்க. வெளியில பார்க்க நல்லா இருப்பாங்க, நல்ல மற்றவங்களோடு இருப்பாங்க, நல்ல உறவாடுவாங்க. ஆனா ரகசியமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல போய்கிட்டு இருப்பாங்க. அதை எதனால் வந்தது என்று அவர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் மருத்துவர்கிட்ட போனாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை இருக்காது. இதுதான் பிரம்மியக்காரர்கள். அவர்கள் சரீரத்திலிருந்து தேவையற்ற திரவம், அதாவது தேவையில்லாமல் திரவங்கள் வெளியாகிறது. அது சில நேரங்களில் அது 2 விதமான பிரம்மியம் இருக்கிறது. ஒண்ணு அடைக்கப்பட்ட பிரம்மியம், இன்னொன்னு உதிரியாய் போகிற பிரம்மியம். அடைக்கப்பட்ட பிரம்மியம் என்கிறது கொப்பளங்கள் போல வரும் சரீரத்துல. அதற்கு உதாரணமாகத்தான் நாம் யோபுவை பார்த்தோம். யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் பெரும் அதாவது குப்பளங்களினால் அவன் வாதிக்கப்பட்டிருந்தான் சத்ருவினால. அது வந்ததுனால என்ன நடக்குது, அவன் ஓட்டை எடுத்து அவன் சரீரத்தை அப்படியே சுரண்டுகிறவனாய் மாறினான். இதுதான் அடைக்கப்பட்ட பிரமியம். திரவங்கள் ஒரு இடத்துல இருக்கும், அது அப்படியே கை முழுக்க அப்படி பரவுறது, சரீரத்துக்கு முழுக்க பரவுறது. இதை நம்ம குஷ்டரோகம்னு எடுக்க முடியாது. குஷ்டரோகம் வேறு, பிரமியம் வேறு. சொறிபிடிக்கிற மாதிரி காணப்படுறது தான் பிரமியம். இது அடைக்கப்பட்ட பிரமியத்தை காட்டுது. இது சத்துருக்களினால் அங்கு சத்துருக்கள் பிதாவின் அனுமதியை பெற்று அங்க வருகிற காரியமாய் காணப்படுது. 2வது ஒரு பிரமியம் இருக்கிறது. அந்த பிரமியத்தை தான் நாம் பார்த்தோம், உதிரி போக்கு பிரமியம். அது என்ன, அதற்கு உதாரணமாய் தான் 12 ஒரு ஸ்திரீ, பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை பார்த்தோம். அவளும் 12 வருடங்களாய் மருத்துவர்களிடத்துல போய் ஒரு பலனுமே இல்லை. இப்படிப்பட்ட பிரமியக்காரர்களாய் இருக்கிறவர்களை, சாபத்தில் இருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார் என்று நாம் பார்த்தோம். ரகசியமான பாவங்கள், ரகசியமான வியாதிகள், ரகசியமான போராட்டங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதுல குறிப்பா இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல காணப்படுகிறார்கள். வெளியிலே பார்க்க நல்ல நல்ல கிரியை உள்ளவர்கள், ஆனா உள்ள ரகசியமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். இந்த அனுபவத்தை உடையவர்கள் யார் என்றால், அவர்கள் பிதாக்களினால் வந்த பற்கூச்சலை பெற்று அதிலே அனுபவித்து அந்த சாபத்தை பெற்று நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களை தேவன் இன்றைக்கு விடுதலையாக்குறார் என்று நேற்று இரவிலே நாம் பார்த்தோம். அப்படி அவர் விடுதலையாக்கினால் அங்கு என்ன நடக்கிறது, அவர்களுக்கு மீண்டும் அவர்கள் இழந்து போனது எல்லாம் தேவன் திரும்ப கொடுக்கிறார். எப்படி மேபிபோசேத் எல்லாவற்றையும் இழந்து போனானோ, அவைகள் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அவனுக்கு திரும்ப கொடுத்து அவர்கள் அந்தரங்கத்திலும் சரி வெளியரங்கமாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பிரமியத்தை தேவன் எடுத்து போட்டு பரிபூர்ண சுத்தம் உள்ளவர்களாய் வெளியரங்கமாகவும் அந்தரங்கத்திலும் சுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்று நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு மீண்டும் மீதி இருக்கிற மற்ற குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். 2வதாக இந்த பற்கூச்சல் அல்லது பிதாக்களினால் வந்து சாபத்தை பெற்றவர்களுக்கு இந்த இடத்துல 2வது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்களாம். முதலாவது அவர் பிரமியக்காரர்களாய் இருப்பாங்க. 2வது அந்த வசனம் சொல்லுது எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்களாம், குஷ்டரோகிகளாய் இருப்பார்கள். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யோவாப்பின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குஷ்டரோகிகளும் அங்கு காணப்படுகிறார்கள். அல்லது பிதாக்களினால் வருகிற அந்த விளைவு இருக்கல்லவா, அந்த சாபம் இருக்கல்லவா, அது அந்த மனிதனை என்னவாய் மாற்றுகிறது, குஷ்டரோகியாய் மாற்றுகிறது. இதற்கு இன்னொரு உதாரணத்தை நீங்க பிதாக்களினால் வருகிற பாவம் தான் என்று சொல்லி இன்னொரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆதாரமான வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் இப்படியே சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். இங்க என்ன நடக்குது, ஒரு மனிதன் குஷ்டரோகத்தை பெறுகிறான். யார், இந்த கேயாஸ் என்கிறவன். கேயாசு குஷ்டரோகத்தை பெற்றுட்டான். ஆனா அவன் செய்த பாவத்தினால அவன் மாத்திரம் குஷ்டரோகத்திலே மாட்டிக்கொள்வதல்ல, அவன் சந்ததியும் அங்கு மாட்டிக்கொள்கிறது. இதுதான் பிதாக்கள் தின்ற திராட்சை காய்களினால் பிள்ளைகளுடைய பற்கள் பற்கூசி போகிறதை காட்டுகிறது. அப்ப இந்த குஷ்டரோகத்தை தான் தேவன் இன்றைக்கு நம்மளை விடுதலையாக்கி நீக்குகிறவராய் காணப்படுகிறார். குஷ்டரோகம் என்றால் என்ன? குஷ்டரோகத்தை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, குஷ்டரோகம் என்பது அது சரீரத்தான அசுத்தத்தை காட்டுகிறது. அது ஒரு வியாதி தான். ஆனாலும் அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது, அதற்கென்று ஒரு அடையாளம் என்னவாம், அது ஒரு சரீரத்திலே காணப்படுகிற அசுத்தமாய் எண்ணப்படுகிறது. வேதத்தை பொறுத்தளவு லேவியராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 57வது வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. லேவியராகமம் 14:57 சொல்லுது பாருங்க, குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்காக குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார்.
இது குஷ்டரோகத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு பக்கத்துல வியாதிதான், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு அசுத்தத்தை காட்டுகிறது. அது நம்முடைய மாம்சம் கரைபட்டு போகிறதை காட்டுகிறது. எப்படி தேவனுக்கு சுத்தமாய் மாம்சத்திலே கரையற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமோ, இந்த குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவர்கள் அசுத்தம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் தேவனுடைய பார்வையிலே. இதற்கு இன்னொரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாரமான வசனம் இப்படியா சொல்லுது. லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். சுகமாகிறார்கள் என்று வசனம் சொல்லப்படல, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். இது இங்க மாத்திரம் கிடையாது, அநேக வேத வசனம் குஷ்டரோகம் வருகிற இடத்துல சுகமானார்கள் என்றுதான், சுத்தமானார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப குஷ்டரோகம் என்றால் என்னவாம்? அது சரீரத்திலே காணப்படுகிற அழுக்கை காட்டுகிறது. நாம் தேவனுக்கு முன்பாய் கரையுற்றவர்களாய் மாறி போகிறதை காட்டுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் அந்த பற்கூசி போகிற நிலைமைக்கு அல்லது பிதாக்களுடைய சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா என்ன நடக்குது? அவன் தேவனுடைய பார்வையிலே சுத்தமில்லாதவனாய் காணப்படுகிறான். அவன் தேவனுடைய பார்வையிலே அவனுடைய மாம்சம் எப்படி காணப்படுதாம்? அவன் கரையற்றவனாய் காணப்படுகிறான், கரையுற்று போனவனாய் காணப்படுகிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஒரு பிரதான ஆசாரியே தேவனுடைய ஆலயத்திற்கும் மகா பரிசுத்த ஆலயத்திற்குள் போகணும்னா அவன் 7 முறை தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆவி நம்மளுடைய ஆவி ஆத்மா சுத்தமர இருக்கிறது மாத்திரமல்ல, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சரீரமும் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் சரீரம் இந்த உலகத்திற்குரியது, மாம்சம் இந்த உலகத்துக்குரியது. ஆனாலும் இந்த உலகத்திலே நாம் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். நம் இந்த உலகத்திலே ஆத்மாவிலே மாத்திரம் சுத்தமா இருக்கக்கூடாது. நம்ம அதிக நேரம் ஜெபிக்கிறதுனாலோ அதிக நேரம் வேத வாசிகள் இது ஆவிக்கேற்ற பலத்தை கொடுக்கும், ஆவிக்கேற்றபடி நம்மளை ஆத்மாவை சுத்தப்படுத்தும். ஆனா நாம் கர்த்தருக்குள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது, உதாரணத்திற்கு நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம், நம்முடைய பேச்சிலே கர்த்தருக்கு பிரியமான பேச்சு, கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து பிறக்காமல் இருக்கிறது, நம்முடைய கண்கள் தீமையானவைகளை பார்க்காமல் இருக்கிறது, இச்சகத்திற்கு நம்முடைய இருதயங்கள் அசையாமல் காணப்படாமல் இருக்கிறது, நம்முடைய இருதயத்திலே திருக்குள்ளவர்களாய் காணப்படாமல் சுத்தமுள்ளவர்களாய் காணப்படுறது, எப்பொழுது கர்த்தரை குறித்ததான தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது, மாம்ச இச்சைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறது. இது எல்லாமே எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு நாம் சரீரத்திலும் பரிசுத்தவான்களாய் இருக்கிறதை காட்டுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய பரிசுத்தத்தை போக்கஸ் பண்றோம், நிறைய பேர் ஆத்மாவிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று போக்கஸ் பண்றோம். எல்லாம் நல்லதுதான். சரீர ரீதியாய் வெளியரங்கமான பரிசுத்தனை என்ன நினைக்கிறோம்? நல்ல ஆடைய, சுத்தமான ஆடையை போட்டுட்டு வரணும். ஆலயத்துக்கு வரும்போது நல்ல நேர்த்தியான ஆடையை போட்டுட்டு வரணும், நல்ல சுத்தமான ஆடையை போடணும். எல்லாம் நல்லது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் தேவன் சரீரத்திலே சுத்தத்தை எதிர்பார்க்கிறான். உங்களுடைய காலின் நடக்கைகள் இன்றைக்கு எப்படி காணப்படுது? உங்களுடைய பாதங்கள், உங்கள் கால்கள் எதை நோக்கி தீவிரித்து ஓடுகிறது? தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்யும்படி தீவிரித்து ஓடுகிறதா, அல்லது உலகத்தின் காரியத்தை செய்யும்படி தீவிரித்து ஓடுகிறதா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாய் எதை பேசுகிறது? ஜெபத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஜெபத்துல இருக்கும்போது அந்நிய வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் ஜெபத்தை விட்டு வெளியில போன பிறகு நண்பர்களோடு சேரும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது? கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயை அறியாமல், நமக்கே அறியாமல் வருகிறதா? கோபத்தின் நிறைவினால் வார்த்தைகள், எரிச்சல் ஊட்டுகிற வார்த்தைகள் வருகிறதா? சபிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா? நன்மையும் தீமையும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எதர் நம்ம அனல் உள்ளவர்களாய் இருக்கணும், இல்லைன்னா குளிர் உள்ளவர்களாய் காணப்படும். ஏன்னா குளிர் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டால் கர்த்தர் நம்முடைய அக்கினியை கொடுத்து நம்மளை அனல் உள்ளவர்களாய் மாற்ற முடியும். ஆனா லூக்வாமாய் ரெண்டுக்கும் நடுவுல அந்த நிலைமையில நாம் காணப்பட்டோம் என்றால் ஒரு காலமும் தேவன் நம்மளை அங்கீகரிக்காதவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க குஷ்டரோகம் என்பது எதை காட்டுது? நம்முடைய மாம்சிகத்தின் கிரியை, மாம்சிகம் கரைபட்டு போனதை காட்டுகிறது, நம்முடைய சரீரம் கரைபட்டு போனதை காட்டுகிறது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் என்று நாம் சொல்லுகிறோம்.
நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், குஷ்டரோகங்கிறது வேதத்துல ஒரே ஒரு குஷ்டரோகம் தான் போட்டிருக்கு, அல்லது 1-2 குஷ்டரோகம் தான் போட்டிருக்கு என்று நினைக்கிறோம். ஆனா வேதத்துல அநேக விதமான குஷ்டரோகங்கள் சொல்லுது. ஏன்னா வேதமே சொல்லுது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, இது சகலவித குஷ்டரோகத்துக்கும். அப்ப ஒரு குஷ்டரோகம் மாத்திரம் வேதம் சொல்லல, அநேக குஷ்டரோகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு விதமான சரீர கரைகள் அல்ல, அநேக விதமான சரீர கரைகள் மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அதைத்தான் இங்க சகலவித குஷ்டரோகம் சொல்லிருக்கு. உதாரணத்துக்கு நான் சில குஷ்டரோகத்தை சொல்றேனே. 13வது அதிகாரம், லேவியராகமம் 13வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த முழு அதிகாரத்தை குறித்து குஷ்டரோகத்தை குறிச்சுதான் அந்த அதிகாரமே போட்டிருக்கும். அந்த கடைசி வார்த்தை நம்ம ஏற்கனவே வாசித்தபடி அந்த 13வது அதிகாரம் கடைசி வார்த்தையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் பிரமாணம் என்று சொல்லப்பட்டு இருக்கும். அப்படி அந்த முழு அதிகாரமே குஷ்டரோகத்தை குறித்து தான் சொல்லிருக்கும். அந்த அதிகாரத்திலேயே 8 விதமான குஷ்டரோகம் சொல்லிருக்கு. லேவியராகமம் 13வது அதிகாரத்திலேயே மாத்திரமே 8 விதமான குஷ்டரோகத்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் அது ஒன்னொன்னா நான் சொல்றேன் பாருங்க. முதலாவதாக 1வது வசனத்துல 6வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வெண்குஷ்டத்தை குறித்து நீங்க பார்க்கலாம். லேவியராகமம் 13 வசனம் 1-6 வரைக்கும் நீ படிச்சு பார்த்தோம்னா அங்க வெண்குஷ்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஒரு குஷ்டம் சொல்லப்பட்டிருக்கு 8வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும். லேவியராகமம் 13 8-9 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அசுரு குஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடியும். அதே போல் 3வது ஒரு குஷ்டரோகம் சொல்லிருக்கு. 10வது வசனம் 11வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நாள்பட்டு போன குஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கலாம். 20வது வசனம் லேவியராகமம் 13:20 என்ன படிச்சு பார்த்தோம்னா அங்க இன்னொரு 4வது ஒரு குஷ்டம் சொல்லிருக்கு, புண்ணில் எலும்பின குஷ்டம். புண்ணில் எலும்பின குஷ்டம் என்று ஒரு குஷ்டம் காணப்படுகிறது. 5வது ஒரு குஷ்டத்தை 25வது வசனத்துல நாம் பார்க்கலாம். அது என்ன குஷ்டமாம்? வெக்கட்டி போன குஷ்டம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 13வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது வேக்காட்டினால் எலும்பின குஷ்டம் என்று சொல்லுகிறது. வேக்காட்டினால் எலும்பின குஷ்டம். 6வது ஒரு குஷ்டத்தை அந்த 13வது அதிகாரம் சொல்லுகிறது. 30வது வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா தலையிலும் தாடியிலும் எலும்பின குஷ்டம் என்று சொல்லுகிறது. 30வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தலையிலையும் தாடியிலும் எலும்புகிற ஒரு குஷ்டம் இருக்கிறது. அதே போல் 7வதாய் நாம் பார்த்தோம் என்றால் 42வது வசனத்துல பாத்தீங்கன்னா மொட்டை தலையிலும் அரை மொட்டை தலையிலும், அதாவது தலைமுடி உதிர்ந்து அந்த தலை இருக்கல்லவா முடி உதிர்ந்து போன மொட்டை, அது தலையை மொட்டை தலை என்றுதான் வசனமே சொல்லுது. அது பாதி முடி உதிர்ந்து போனதை மொட்டை தலை அரை மொட்டை தலை என்று சொல்லப்படுகிறது. இந்த அரை மொட்டை தலையும் மொட்டை தலையிலையுமே ஒரு குஷ்டம் வருமா, அதன் பேரு மொட்டை தலையின் குஷ்டம் என்று வசனம் சொல்லுகிறது. 30வது வசனத்துல நீங்க படிச்சு பார்க்க, 42வது வசனத்துல 8வதாய் ஒரு குஷ்டம் போட்டிருக்கிறது. 8வதாய் குஷ்டம் போட்டிருக்க. அந்த ஒரு குஷ்டம் என்ன குஷ்டம் என்றால் 51வது வசனத்தில் நீங்க படித்து பாத்தீங்கன்னா அரிகிற குஷ்டம் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கலாம். அரிக்கிற குஷ்டம் என்று சொல்லுகிறது. இப்படி 8 விதமான குஷ்டரோகத்தை இந்த 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குஷ்டரோகங்களே இந்த 8 விதத்திலேயே ஒரே அதிகாரத்துல போட்டிருக்குன்னா அப்ப மாம்சீக கரைகள் எவ்வளவு பெரிய கரைகளாயிருக்கு பாருங்க. ஆவிக்குரிய கரைகள் முக்கியம்தான், ஆத்தும கரைகள் முக்கியம்தான், அதை நாம போக்கணும், உண்மைதான். ஆனா மாம்சீக கரையை நாம் போக்கினால் மாத்திரமே நாம் சுத்தமுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். மாம்சீக கரையை நம்மை விட்டு விலகினால் மாத்திரமே நாம் சுத்தமுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம் தேவனுக்கு முன்பாய் சரீரத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய நடக்கையிலே நாம் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவருக்கு உகந்த கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்படிப்பட்ட ஜீவியம் நம்மளிடத்துல இருக்கும் என்றால், அப்படி தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நம்மளிடத்துல காணப்படும் என்றால் இந்த மாம்சீகத்தின் கரைகள் நம்மளை விட்டு நீங்கி போகும். நாம் தேவ சமூகத்திலே சுத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். நீங்க இந்த குஷ்டரோகத்தை இன்னொரு விதத்துல நாம் பார்த்தோம் என்றால், குஷ்டரோகம் என்றால் என்ன அர்த்தமோ இன்னொரு விதத்துல பார்த்தோம் என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு. அவன் தன் கையை மடியிலே போட்டான். அதை வெளியே எடுத்த போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. எதற்காக கர்த்தர் மோசேக்கு இதை கொடுக்கிறார்? அவனுக்கு அதை ஒரு அடையாளமாய் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் நிறைய தடவை வாசிச்சிருக்கோம்.
ஆனா எதற்காக தேவன் வெண்குஷ்டத்தை கொடுத்து அனுப்பினார் தெரியுமா? வெண்குஷ்டத்தை ஏன் ஒரு அடையாளமாய் கொடுத்து தெரியுமா? அவன் கோலை ஒரு அடையாளமாய் கொடுத்தார், உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் வெண்குஷ்டத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாய் கொடுத்தார். காரணமே, கோல் அடையாளமாய் மாறினது பார்வோனுக்கு. ஏனென்றால் பார்வோன் மந்திரத்தை நம்புகிறவன், அவனுக்கு மாறினான். ஆனா வெண்குஷ்டம் ஏன் அடையாளமாய் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சீக கிரியையிலே காணப்பட்டார்கள். அவர்கள் தேவனை மறந்து போயிட்டாங்க. தேவன் அவர்களை விடுதலையாக்க போகிறார் என்கிற காரியத்தை மறந்து போயிட்டாங்க. அந்த தரிசனம் ஆபிரகாம் இடத்திலே கொடுக்கப்பட்டார் அல்லவா? அந்நிய தேசத்தில் 4 தலைமுறைகள் இருக்கும் என்கிற அடையாளம் கொடுத்தார் அல்லவா? அந்த தீர்க்க தரிசனத்தை மறந்து போயிட்டாங்க. மறந்து போய் இப்ப முழுக்க முழுக்க மாம்சீகத்துல இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க மாம்சீகத்தின் கிரியை செய்கிறதா இருக்காங்க. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து போய் பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் அவங்க சண்டை போடுறது தண்ணிக்காய் இருக்கும், இறைச்சிக்காய் இருக்கும், ஆகாரத்துக்கா அப்பத்துக்காய் இருக்கும். இதை தவிர வேற எதுக்குமே அவங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. தேவன் எங்களுக்கு வல்லமை செய்யணும், அதுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும், அதற்கெல்லாம் சண்டை போடுங்க. அவங்க சண்டை போடுறதெல்லாம் மாம்சீகத்துக்குரிய காரியத்துக்கு சண்டை போடுவாங்க. அப்ப இது எல்லாம் எதை காட்டுது? இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சீகத்திலே காணப்பட்டார்கள். அதற்காகத்தான் தேவன் இங்கு மாம்சத்தின் ஒரு அடையாளத்தை மோசேக்கு கொடுத்து அனுப்புகிறார். கோலின் அடையாளம் பார்வோனுக்கும், இந்த மாம்சத்தின் அவன் கையில உரையிலே போட்ட பொழுது வெண்குஷ்டம் வந்தது அல்லவா? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாய் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் மாம்சீகத்தில் இருக்கிறபடியினால் மாம்ச கரையை ஒரு அடையாளமாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஏன் அதை அவர்களுக்கு கொடுத்தார்? நீங்க மாம்சீகத்திலே காணப்படுகிறீர்கள், உங்களை நான் மாம்ச கரையிலிருந்து விலக்கி நான் காண்பிக்கும் வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன் என்பதை தான் அவர்களுக்கு அடையாளமாய் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? அநேக நேரம் நாம் மாம்ச கரையிலே மாட்டிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். நாம நிறைய நேரம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, நான் இப்படிப்பட்ட பொறாமை எனக்குள்ள இருக்கக்கூடாது, எனக்குள் இப்படிப்பட்ட கோபம் இருக்கக்கூடாது, ஏன்னா இப்படிப்பட்ட மாம்ச கிரியையில நடக்கூடாது. நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆண்டவரே, கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் சொல்லியிருக்கேன். மாம்சீக கிரியை நிறைய காரியம் போட்டிருக்கு, அதை நான் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனா என்னால நான் நடக்க முடியல, அதனால என்ன எப்படியாவது அதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று ஜெபிக்கிறோம். காரணம் என்ன? இவைகள் எல்லாமே ஜென்ம பாவத்தை காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இது பிதாக்களின் சாபம் என்று சொல்லி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே ஜென்ம ஸ்பாவம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எப்பெல்லாம் ஜென்ம ஸ்பாவத்திலே காணப்படுகிறோமோ அப்பெல்லாம் நாம் குஷ்டரோகிகளாய் காணப்படுகிறோம், நாம் குஷ்டரோகிகளாய் இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அந்த ஜென்ம ஸ்பாவமாகிய பிதாக்களின் சாபத்தை தேவன் இன்றைக்கு நீக்கி போடுகிறார். அவைகளை நம்முடைய சரீரத்திலிருந்து முற்றிலும் எடுத்து போடுகிறவராய் காணப்படுகிறார். அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு சுத்தத்தை கொடுக்கிறவராய் மாறுகிறார். இந்த குஷ்ட ரோகம் வந்தால் அங்கு என்ன நடக்கும் தெரியுமா? அதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 46வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவன் வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படுவான், அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும், அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பாய் இருக்க வேண்டும். குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா கர்த்தர் அவனுடைய இடத்துல என்ன கிரியை செய்யறார் பாருங்க. அவனுக்கு அதனால் வருகிற விளைவு என்ன தெரியுமா? அவன் தனியாய் குடியிருக்க வேண்டும். 2வது அவன் பாளையத்துக்கு புறம்பாய் இருக்க வேண்டும். முதலாவது அவன் தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை அவனுக்கு துண்டிக்கப்படுகிறது. தேவனுடைய கிரியைகளை தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து செய்ய வேண்டிய கிரியைகள் அவன் வாழ்க்கையில இல்லாமல் போகிறது. கூட்டமாய் ஜெபிக்கிற அனுபவங்கள், கூட்டமாய் கர்த்தருக்காய் வாழுகிற அனுபவங்கள் எல்லாமே அவனை விட்டு விலகி போகிறது. 2வது அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனும் அவனும் பிரிந்தவர்களாய் மாறுகிறார்கள். தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் அங்கு பிரிந்து போகிறது. இதுல ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாம் பாவம் செய்யும் பொழுது, சரீர பாவம் செய்யும் கர்த்தரை விட்டு விலகுகிறோம். இதெல்லாம் நம்ம அறிஞ்சதுதான். ஆனா இன்னொரு வார்த்தையும் அங்க போட்டிருக்கு பாருங்க, அதைத்தான் முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தனியே குடியிருக்க வேண்டும். தனியே குடியிருக்க வேண்டும். இதுனா என்ன அர்த்தம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோடு அவர்களுக்கு ஐக்கியமே இருக்காது. இந்த குஷ்டரோகத்தினால் மாம்சீக கரையுள்ளவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கு எந்த ஐக்கியமே இருக்காது. அவங்க தீமை செய்கிறதுல உடன்படுவார்கள்,
புரணி பேசுகிறதுல உடன்படுவார்கள். மற்ற காரியங்களை மற்றவர்களை குறித்து ஏளனமா பேசுறதுல உடன்படுவாங்க. கொஞ்ச நேரம் வேத வசனத்தை பேசி பாருங்க, அதுல அவர்கள் உடன்பட மாட்டார்கள். கொஞ்ச நேரம் வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீங்க கூப்பிட்டு பாருங்க, அவங்க வரவே மாட்டாங்க. ஆனா டிவி பார்க்கலான்னு கூப்பிடுங்க, வருவாங்க. அல்லது நம்ம கடைக்கு போலான்னு கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க. ஆனா ஜெபம் தேவனுடைய காரியம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அதற்கு ஒத்து போகவே மாட்டார்கள். கொஞ்ச நேரம் கூட்டமா இருந்து அவர்களை ஜெபிக்க முடியாது. மற்றவர்களும் ஐக்கியத்தோடு கொஞ்ச நேரம் வாழ முடியாது. எப்ப பார்த்தாலும் தனிமையா இருப்பார்கள். அவர்களோட ஐக்கியம் எங்க இருக்குன்னா உலகத்தோடு ஒத்து இருக்கும். அவர்கள் ஐக்கியம் உலகத்தோடு இருப்பாங்க, அதுல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் சேர்ந்து ஜெபிக்கிறது சந்தோஷமா இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய நிலைமை இருக்கிறதா? அநேகர் ஜெபிக்க நம்மளை கூப்பிடும் போது நம்மளால ஜெபிக்க போக முடியலையா? வேத வாசிக்க கூப்பிடும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்ல போர் அடிச்சிருந்தாலும் தூக்கம் வந்துருதா? இது எல்லாமே மாம்சீக கரையிலே நாம் மாட்டிக்கொண்டதை காட்டுகிறது. இது எல்லாமே நாம் குஷ்டரோகத்தில் இருக்கிறதை காட்டுகிறது. இது எல்லாமே பிள்ளைகள் பிதாக்களுடைய திராட்சை காய்களை சாப்பிட்டவன பிள்ளையின் பற்கள் கூசி போகிறதை காட்டுகிறது. இதுல இருக்கிறோம் என்றால் இன்னும் பிதாக்களின் சாபமாகிய ஜென்ம ஸ்பாவத்திலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. அப்ப இது என்ன செய்கிறதாம்? கர்த்தரையும் நம்மையும் இரண்டாவது வேறு அப்படியே பிரித்து விடுகிறதாய் காணப்படும். முதலாவது நமக்கும் தேவன ஜனங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் போகிறது. நம்ம தனிமையாவே காணப்படுவோம், தனிமையான நிலைமையில இருப்போம். இரண்டாவது அங்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஐக்கியம். இதைத்தான் ஏசாயாவின் புஸ்தகம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுது பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய சமூகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இங்க வசனம் சொல்லுது உங்கள் அக்கிரமம். நாம ஏற்கனவே பார்த்தோம், திராட்சை காய்கள் என்பது அக்கிரமத்தை தான் காட்டுது. அப்ப உங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட திராட்சை காய்கள் என்ன செய்தா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாகிறதா. இதனால என்ன விளைவு வருது? கர்த்தர் நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் அங்கு பலன் கிடைப்பதில்லை. ஏனென்றால் தேவனுடைய முகம் அங்கு மூடப்பட்டு காணப்படுகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா, நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்தவர்கள் தங்களுடைய முகத்தை மூடிட்டு தலையை திறந்து விட்டுட்டு முகத்தை மூடிட்டு நான் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லணும். அவர்கள் தங்கள் முகத்தை மூடிட்டு நடக்கணும் என்று சொல்லியிருக்கு. கண்கள் மட்டும்தான் தெரியணும், தாடியெல்லாம் மூடிடணும், இது அப்படி சொல்லியிருக்கு. ஆனா அது மாத்திரமல்ல, அங்க ஆவிக்குரிய ரீதியா என்ன நடக்குதா? சரீர ரீதியா நாம முகத்தை மூடுறோம் நம்முடைய குஷ்டரோகம் வந்ததுனால. ஆனா ஆவிக்குரிய ரீதியா அங்க என்ன நடக்குது? தேவன் அவர்களுக்கு தம்முடைய முகத்தை மூடினவராய் காணப்படுகிறார். அவர்களை கவனிக்காதவராய் காணப்படுகிறார். அவர்கள் எவ்வளவு வேண்டினாலும் தேவனும் அவர்களும் இடையில ஒரு பிரிவினை இருக்கிறதாய் காணப்படுகிறது. யோசித்து பாருங்க, உலகத்திலையும் தேவ ஜனங்களோடு தனியா இல்லாம தனியா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எந்த ஐக்கியமே இல்லை. ஜெபிக்க கூப்பிட்டா, வேதவாசிக்க கூப்பிட்டா வர விருப்பம் இல்லை. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சி அடையும். ஆனா இங்க என்ன சொல்லுது? தேவனோட ஐக்கியம் வைக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் வைக்கணும், அங்க அவர்களுக்கு மன மகிழ்ச்சி இல்லை, துக்கம் வருகிறது. அதே நேரத்துல இரண்டாவது என்ன நடக்குது? இவர்களுக்கு தேவனுடைய முகம் மூடி போய் காணப்படுது. மூடி போய் காணப்படுதுன்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்காமையும், வாயில் இருந்தும் அவர்கள் பேசக்கூடாதும், கண்கள் இருந்தும் பார்க்கக்கூடாதவங்களுமாய் காணப்படுகிறது என்று விக்கிரகத்தை குறித்து சொல். அதே போல இங்க நிலைமை மாறி போகுது. நம்ம என்னதான் கதறி ஜெபித்தாலும், என்னதான் அழுது போராடினாலும், என்னதான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபித்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் அங்க நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்காமல் தேவனுடைய முகம் அங்கு மூடி போய் காணப்படுகிறது. இப்படி எல்லப்பட்ட காரியங்கள் வருவதற்கான காரணம் என்ன? குஷ்ட ரோகம் அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது காரணம். அப்ப இங்க குஷ்டரோகம் வர்றதுனால இந்த ரெண்டு நிலைமை ஆகுறது என்று நான் பார்த்தோம். சரி, அப்ப குஷ்டரோகம் வருதுன்னா அதற்கான காரணம் என்ன? பிதாக்கள் திராட்சை காய்களை சாப்பிட்டாங்க, அக்கிரமம் வந்துச்சு. அந்த அக்கிரமம் என்ன விதமான அக்கிரமம் என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பனாதான் அந்த அக்கிரமத்தை விட்டு நம்ம விலக முடியும். அப்ப வேதத்துல குஷ்டரோகம் வந்ததற்கான காரணத்தை நீங்க பார்த்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, வேதம் 3 காரணங்களை காட்டுகிறது. முதலாவது காரணம்,
தேவனுக்கு விரோதமாய் பேசினதனால் குஷ்டரோகம் வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் மிரியாம் என்கிற உதாரணம். அந்த ஸ்திரீக்கு ஏன் குஷ்டரோகம் வந்துச்சு? அவனுடைய அவனுடைய தம்பியாகிய மோசே, அங்க அவன் ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுற, கர்த்தர் நியமிச்சிருக்கான். ஆனா மிரியாம் என்ன சொல்லுகிறாள்? அவன் சொல்லுகிறான், மோசேக்கு விரோதமாய் அவள் பேசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் வசனம் சொல்லுது பாருங்க, மோசேனுடைய மனைவி விவாகம் பண்ணினவள் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இது எதை காட்டுகிறது? தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை காட்டு. தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறதை காட்டுகிறது. கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு விரோதமாய் பேசுகிறதை காட்டுது. இதை நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுனதுனாலதான் அது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண தேவனுடைய பிள்ளைய இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அவங்கள பாக்குறோம், அவங்கள பார்த்துட்டு அவன் பார்த்தேன்னா அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்தான்ப்பா, அந்த மனுஷனை மட்டுமா கர்த்தர் ரட்சிச்சார், என்னையும் தான் ரட்சிக்கிறான்னு சொல்லி நம்மளை மேன்மை பாராட்டி அவனுடைய கடந்த காலத்து பாவத்தை குறித்து நாம் பேசினோம் என்றால் அதுவும் தேவனுக்கு விரோதமான காரியமாய் காணப்படுகிறது. யாரெல்லாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறது. அது குஷ்டரோகத்தை கொண்டு வருகிறது. அது சிறியவர்களாயிருக்கலாம், பெரியவர்களாயிருக்கலாம். இங்க மிரியாம் பேசுறதுக்கான காரணம் என்ன? ஒண்ணு, அவன் எத்தோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணது. ஆனா ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? மோசே மிரியாமை விட சின்னவனாய் காணப்பட்டான். அந்த தைரியத்தை அவள் பேசுகிறாள். எங்களோடையும் கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று அவளுடைய அனுபவத்தை மேன்மை பாராட்டுகிறார். அப்ப தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறது என்பது கர்த்தருக்கு முன்பாய் நாம் கோபப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனால் ரட்சிக்கப்பட்ட சின்ன பிள்ளையாய் இருந்தாலும் சரி, முதியோராய் இருந்தாலும் சரி, யாரை குறித்தும் நாம் புறம் பேசினாலும் குறை பேசினாலும் அது தேவனுக்கு விரோதமான காரியமாய் காணப்படுகிறது. இதனாலதான் வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் அவர்களை விசாரிப்பார், நாமோ தேவ சமூகத்தில் உத்தமம் உள்ளவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை பார்க்கிறேன், நான் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை பார்த்து நான் மற்றவங்களை குறை சாட்டுகிறேன், மற்ற ஊழியக்காரங்க செய்கிற தவறெல்லாம் சுட்டி காட்டுறேன் என்று சொல்லுகிறார்கள். தவறுகளை சுட்டி காட்டுகிற விதம் வேறு, குறை சொல்லுகிற விதம் வேறு. இன்னைக்கு நிறைய பேர் குறை சொல்லுகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இது ஒரு பிசாசினுடைய வஞ்சனை, நன்றாய் புரிந்து கொள்ளணும். இது பிசாசினுடைய வஞ்சனை. இதுல நாம் மாட்டிக்கொண்டோம் என்றால் நம்மளுக்கே தெரியாத குஷ்டம் வந்திருக்குன்னு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாள்பட்ட குஷ்டம் என்று ஒரு குஷ்டம் இருக்கிறதாம். அது கஷ்டம் வந்த புதுசுல தெரியாது, கொஞ்ச நாள் போன பிறகுதான் தெரியும் அது குஷ்டம் என்று. அப்படிப்பட்ட ஒரு குஷ்டம் தான் புறங்கூறுகிற ஒரு குஷ்டம். அவர்கள் என்னதான் தவறு செய்தாலும் சரி, அவர்கள் என்னதான் பாவம் செய்தாலும் சரி, தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்களை குறித்து குற்றம் சாட்டக்கூடாது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இவைகளை நன்றாய் நாம் அறிந்து கொள்வோமாக. நம்முடைய இருதயமாகிய பலைகளை நன்றாய் எழுதி கொள்வோமாக. நாம் சிறியோராயிருந்தாலும் சரி, சிறுமைப்பட்டவனாயிருந்தாலும் சரி, யாருக்கு விரோதமாய் நாம் குறை கூறாமல் அவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசாதவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்படி காணப்பட்டோம் என்றால் நாம் தேவ சமூகத்தில் குறையற்றவர்களாய் காணப்படுகிறோம். குஷ்டரோகம் நம்மளை பிடித்து கொள்ளாது. ஏனென்றால் வேதமே இப்படியே சொல்லுகிறது. மீகாய் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. இந்த உலகத்துல நீங்க யார் எடுத்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருக்கலாம், எவ்வளவு ஆண்டுகளா விசுவாசிகளா இருக்கலாம், எவ்வளவு நாள் ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவர்களா யார் இருந்தாலும் சரி, அவர்கள் செம்மையானவர்கள் ஒருவரும் கிடையாது. மோசேயும் செம்மையானவன் இல்லை, அவன் கானானை சுதந்திரிக்க முடியல. நீங்க ஆபிரகாமை பார்த்தால் அவனும் செம்மையானவனா இல்லை, அவன் மூலமா தான் இஸ்மவேல் சந்ததி வருகிறது. தேவன் கொடுத்த நாளுக்கு முன்பாகவே அவன் இன்னொரு ஸ்திரீயோடு சயனிக்கிறான். நீங்க யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எலியாவை எடுத்துக்கொள்ளலாம், ஏசாயாவை எடுத்துக்கொள்ளலாம், யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, செம்மையான ஒரு மனிதனும் கிடையாது. நாமும் செம்மையானவர்கள் அல்ல. நாம் தேவனினால் செம்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமே தவிர நாம் பரிசுத்தவான்கள் அல்ல.
நாம் என்றைக்கு மரிக்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் தேவன் நம்மளை அங்கீகரிப்பார், பரிசுத்தவான். அன்றைக்கு நாம் மரிக்கும் போது எப்படி இருக்கிறோமோ அப்பதான் அதுதான் நம்மளை நிர்ணயிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறது. தேவனால் ரட்சிப்பிலே நடத்தப்பட்ட தேவனுடைய நாமத்தை கொண்டிருக்க எந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறோம், அது கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறது. அது நம்முடைய சரீரத்திலே ஒரு கரையாய் மாறுகிறது. நம்முடைய ஜீவியத்தில் அது குஷ்டரோகமாய் வருகிறது. இரண்டாவதாய் குஷ்டரோகம் வருவதற்கான காரணம் என்ன? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனம். நம்மளுக்கு அறிந்த மனிதன் தான், ஏற்கனவே நாம் இதை குறித்து பார்த்தோம். 2 ராஜாக்கள் 5:27 பாத்தீங்கன்னா யாருக்கு குஷ்டரோகம் வருகிறது? நாகையால் நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கு விடுக்கும். இது யாரை குறித்து சொல்லுகிறது? கேயாசை குறித்து சொல்லுகிறது. காரணம் என்ன? எதனால் அவனுக்கு குஷ்டம் வந்தது? அவன் தேவனுடைய மனுஷன், தேவனால் நடத்தப்படுகிறதை புரியாமல் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் அவன் கடந்து போனான். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் அவன் கடந்து போனான். அவன் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாதவனாய் காணப்பட்டான். ஏன்னா அங்கு தேவ மனுஷனே கேட்கிறான், நீ அவன் இடத்துல போய் வாங்கும் பொழுது என் மனம் உன்னிடத்துல இல்லையா என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய கிரியைகளுக்கு அல்லது தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஓடுகிறோம் அல்லவா, அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் மாம்ச சித்திகத்தின்படி ஓடுகிறது. அது என்ன செய்கிறதாம்? அது நம்மளுடைய ஜீவியத்திலே குஷ்ட ரோகத்தை கொண்டு வருகிறதாய் மாறுகிறது. அது தேவனுடைய சித்தம். இது என்ன காலம்? இந்த காலத்துல நம்ம அமைதியா இருக்கணுமா? அந்த காலத்துல நாம் அமைதியா இருக்கணும். நாம் உருவாக்கப்படுகிற காலமா? அந்த காலத்துல நாம் உருவாக்கப்படணும். எந்த காலம் நம்மளுக்கு நாட்டப்படணுமோ அந்த காலத்தில் நாம் நாட்டப்படணும். எந்த காலத்தில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த காலத்திலே நாம் பயன்படுத்தப்பட வேண்டியவர்களாய் காணப்படுறோம். இதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? தாவீது என்கிற உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். தாவீதை குறித்து நல்ல போட்டிருக்கு. அவன் இது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் சௌந்தரியவான், நல்ல வேலைக்காரன், உத்தமம் உள்ளவன், எல்லாம் சரிதான். ஆனா அவன் இடத்துல ஒரு குணாதிசயம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் எங்கு வைத்தாரோ அதிலே அவன் உத்தமனாய் இருந்தான். அவன் ஆடுகள் மேய்க்கிறதிலே உத்தமனாய் காணப்பட்டான். கர்த்தரை துதிக்கிறதிலே உத்தமனாய் காணப்பட்டான். கோலியாத்துக்கு விரோதமாய் போகும்போது கர்த்தரை உயர்த்துகிறவனாய் போறான காணப்பட்டான். பெலிஸ்தியரிடத்திலும் அவன் கர்த்தருக்கு உத்தமன் உள்ளவனாய் காணப்பட்டான். ஏன்? சவுல் இவனை துரத்தும் பொழுதும் கர்த்தர் அவனை அமைதியாய் இருக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்கிற நிலைமையில வச்சபடினால் சவுல் அவன் பக்கத்தில் இருந்தும் சவுலை அவனை கொலை செய்கிறவனாய் காணப்படவில்லை. தாவீது சவுலை கொலை செய்ய துணியவில்லை. காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் கர்த்தர் எந்த நிலைமையிலே அவனை வைத்திருக்கிறான். அவன் நினைச்சிருந்த சவுலை கொன்னுட்டு இவன் ராஜாவாய் மாறி இருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவன் ஓடினான். அவன் ஓடுகிறவனாதான் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை உருவாக்குகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சித்தத்தை அறிந்து நாம் நடக்கிறவர்களாய் காணப்படணும். எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் உக்கிரானம் உள்ளவர்களாய் காணப்படணும். எல்லாரும் நம்மளுடைய வாஞ்சை என்ன? நாம் ஆரோக்கியர்களாய் இருக்கணும். நான் நல்ல பெயர் பெற்ற ஊழியக்காரனா இருக்கணும். நான் நல்ல பெயர் பெற்ற விசுவாசியா இருக்கணும். என்னை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்யணும். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். நான் வேலை பார்க்கிற இடத்துல பெரிய அதிகாரி இருக்கணும். எல்லாம் உண்மைதான். எல்லாம் அது நம்முடைய வாஞ்சை. கர்த்தர் ஒரு காலத்துல நம்மளை வைப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி உருவாக்குற காலம் இருக்கல்லவா? இங்க கேயாஸ் என்ன நிலைமையில இருக்கிறான்? அவன் உருவாக்கப்படுகிற நிலைமையில இருக்கிறான். ஆனா அவன் என்ன செய்கிறான்? உருவாக்கப்படுகிற நிலைமையில இருக்கிறவன், அவனுடைய எஜமானுடைய சொல்லை கேட்டு அமைதியா இருக்க வேண்டியவன், இப்ப அவன் எதற்கு பின்பாய் ஓடுகிறான்? உலகத்திற்கு பின்பாய் ஓடுகிறான். தன்னுடைய சுயஞானத்தில் ஓடுகிறவனாய் இருக்கிறான். தேவ சித்தத்தை மறந்து போனவனாய் மாறினான். இதனால் என்ன நடக்குது? அவன் சரீரத்திலே குஷ்ட ரோகம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் அநேக நேரம் கரைபட்டு போவதற்கான காரணம் என்ன? நாம் என்ன நினைக்கிறோம்? பிசாசு என்னை வஞ்சித்து காண்பது. பிசாசு என்னை பாவத்திலே வச்சிருக்கிறான். நான் நன்றாய் புரிந்து கொள்ளணும். அநேக நேரம் நான் குஷ்டரோகத்துல மாம்ச கரையில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம மாம்சீகத்துல ஓடுகிறோம். இங்க கேயாசு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டானா? இல்ல, அவன் மாம்சீகத்துல அவன் ஓடி போனான். அவன் தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடி போகிறவனாய் காணப்படுகிறான். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீர் எங்க எப்படி வைக்க சித்தமாயிருக்கிறீரோ அதிலே நான் உருவாக்கவோ அல்லது ஆளுகை செய்யவோ நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் கேஎஸ்ஐ போல இல்லாமல் தேவ சமூகத்துல தேவன் என்ன எங்க நாட்ட விரும்புகிறீரோ அந்த இடத்துல நான் நாட்டுகிறேன்.
கர்த்தர் நம்மளை வனாந்தரத்திலே நாட்டினாலோ அந்த வனாந்தரத்திலே வயல்வெளியாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வனாந்தரத்தின் வறண்டு போன நிலமா இருந்தாலும் சரி, அதுல கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப நாம் கர்த்தருடைய சித்தத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருப்போமாக. எரேமியாவை குறித்து அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உன்னை நான் நாட்டவும் பிடுங்கவும் அழைத்தேன் என்று சொல்ற. அது மாத்திரமா கர்த்தர் சொன்னார், அது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு சில அடையாளங்களை கர்த்தர் கொடுத்தார். அப்ப எல்லாவற்றிற்கும் காலம் ஒன்று என்று வசனம் சொல்லுகிறது. நாம் எல்லாவற்றிலும் பொறுமையாய் ஓடுவோமாக. ஆசை போல தீவிரித்து ஓடுகிறவர்களாய் அல்ல, தேவ மனுஷர்களை போல் பொறுமையாய் நாம் ஓடுவோம். மற்றவர்களை குறை சாட்டாதவர்களாய், அவர்கள் என்ன பாவத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் சரி, உங்க நண்பரே அவர்களை குற்றம் சொன்னாலும் சரி, நீங்கள் நம்முடைய வாய்களை நாம் மூடி கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. அந்த பொறாமை பேசுகிறோக்கோ புறணி பேசுக நம்ம ஒப்பு கொடுக்காமல் நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யலாம் இருப்பார். நம் குஷ்டரோகத்துக்கு தப்பிக்கிறவர்களாய் காணப்படுவோம். மூன்றாவதாய் ஒரு மனிதனை காட்டுகிறது. மூன்றாவதாய் குஷ்டரோகம் வருவதற்கான காரணம் என்ன? மூன்றாவதாய் ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியனோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. இங்கு குஷ்டரோகம் வருவதற்கான காரணம் என்ன? மூன்றாவதாக, அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலே கிரியை செய்கிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுறது வேற, கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. இதுல இந்த இதை நீங்க 3 பார்த்தீங்கன்னா படிப்படியாய் குஷ்டரோகத்தினுடைய நிலைமையை காட்டும். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுறது ஆரம்ப நிலைமையை காட்டுது. ஆரம்ப நிலைமையில கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம கிரியை செய்கிற காட்டுது. அந்த நிலைமை கர்த்தருக்கு விரோதமாய் பேசுற என்னவாய் மாறுமா? நம்முடைய சுயஞானத்திலே நம்மளை ஓட செய்கிறதாய் மாறுகிறது. அதுதான் கேயாசனுடைய குஷ்டரோகம். அந்த கேயாசனுடைய குஷ்டரோகம் நம்ம இடத்துல வந்த பிறகு அது முதிர்ச்சி அடைந்து என்னவாய் மாறுகிறதாம்? கர்த்தருக்கு விரோதமான கிரியை செய்கிறதிலே நம்மளை மாற்றுகிறது. இங்க என்ன நடக்குது? உசியா ராஜா தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? அவன் தேவனுக்கு தூபம் காட்டுகிறான். இதுல என்ன தவறு இருக்கிறது? அவன் கர்த்தருக்கு தூபம் காட்ட நினைச்சான், அதுல என்ன தவறு இருக்கு? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நினைச்சான், அதுல என்ன தவறு இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்துல தூபம் காட்டினான், அதுல என்ன தவறு இருக்கு? அதுல என்ன தவறு என்றால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே அவன் இல்லாமல் மற்ற அழைப்பை பெற்றுக்கொள்ள பிடுங்கிக் கொள்ள நினைத்தவனாய் காணப்பட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிரியில அவன் உத்தமனாய் இல்லை. அவனுடைய நிலைமை என்ன? அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் ராஜாவா இருக்க வேண்டும். ஆனால் அவன் ஆசாரியர்களுடைய நிலைமையை பறித்து கொள்ள நினைத்தான். காரணம் என்ன தெரியுமா? எதனால் அவன் தூபம் காட்டுகிறவனாய் மாறினான்? எதனால் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தான் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். காரணம் என்ன? அவன் பலப்பட்டு மனமேட்டிமையானான். பலம் அடைகிறது தவறு கிடையாது. ஆனா அந்த பலத்திலே நம்மளை பெருமை பாராட்டுகிறோம் அல்லவா? நம்மளை உயர்த்துகிறோம் அல்லவா? நம்மளை நம் மனமேட்டிமை அடைகிறோம் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய குஷ்டரோகமாய் மாறுகிறது. இந்த குஷ்டரோகம் எங்கு வருகிறது? நெற்றிகளில் வருகிறது. நெற்றி என்பது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மீது புதிய நாமத்தை அவர்கள் நெற்றிகளில் வைப்பார்கள் என்றுதான் வசனம் சொல்லுது. நம்முடைய தேவசேனை பண்டிகையிலையும் நெற்றியிலே நம்ம ஒரு அடையாளத்தை வைத்தோம். வெளிப்பாட்டு புஸ்தகத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நெற்றி என்பது தேவனால் வைக்கப்படுகிற அடையாளம், தேவனால் கொடுக்கப்படுகிற அங்கீகாரம். ஒரு மனிதன் அல்லது ஒரு பிள்ளை தேவ பிள்ளை என்றால் அவர்கள் நெற்றியிலே அடையாளம் இருக்கும். நீங்க நல்ல ஒரு முஸ்லிம் மார்க்கத்தாரர் நீங்க பாத்தீங்கன்னா, சகோதரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல தொழுகிறவர்கள் அடிக்கடி நல்ல அவங்க சொல்ற பிரமாணம், அவங்க குர்ஆன் சொல்லுகிறபடி அவங்க வாழ்றாங்கன்னா அவங்க நெத்தியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய குர்ஆன் சொல்லுகிறபடி, அவங்க வேத வாக்கியம் சொல்றபடி அவங்க தரையில நெத்தி படுற மாதிரி குனிஞ்சு அவங்க வணங்கணும்.
சோ ஒவ்வொரு முறை நெத்தி கீழே தரையில பட்டு 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 எந்திக்கும் போது அங்க நெற்றியில என்ன ஆகுது என்றால் ஒரு ஸ்கிராட்ச் வருகிறது, ஒரு அடையாளம் வருகிறது. அந்த அடையாளத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க 2 அடையாளத்தை நீங்க பார்த்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம ஊர்ல தாடி வைத்திருக்கிறார், தாடியை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம். அது போக 2 அடையாளம், உண்மையான நல்ல நல்ல ஸ்ட்ராங் முஸ்லிம்ஸ் நீங்க பார்க்கணும்னா அவங்க அந்த கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த கணுக்கால் இருக்குல்ல, கால் அந்த பாதத்துல இருந்து மேல வரும்போது ஒரு முழி மாதிரி இருக்குல்ல 2 சைடு, அந்த கணுக்காலுக்கு அந்த முழிக்கு மேலதான் அவங்க பேண்ட் போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆண்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முழிக்கு மேலதான் இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் நெற்றியில இப்படி ஒரு கருப்பு, அந்த ஒரு காப்பு காய்ச்ச மாதிரி, நெத்தியில காப்பு காய்ச்ச மாதிரி கருப்பு அடையாளங்கள் காணப்படும். இது எல்லாம் அவங்க எதை காட்டுதுன்னா அவங்க ஒரு முஸ்லீம், அவங்களுடைய குரான், அவங்களுடைய அல்லாஹ் என்கிற காரியத்துல ரொம்ப பயபக்தியா இருக்கிறாங்க, அவங்க சொல்றது அப்படியே செய்யறாங்க என்பதற்கு ஒரு அடையாளம். இது மாம்சீக ரீதி அடையாளம். அதே மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கார். அதுதான் அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றிகளில் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் குஷ்டரோகிகளாய் இருக்கிறவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, அதுதான் நெற்றியிலே குஷ்டரோகம். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு அங்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நாமம் எடுக்கப்பட்டுட்டு அவர்கள் மாம்சீகத்தின் குஷ்டரோகம் அங்கு வந்து விடுகிறது. நெற்றிகளே குஷ்டரோகம் வருவதற்கான காரணம் என்ன? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நாமம், பரிசுத்த அடையாளம் அவர்களை விட்டு எடுபடுக்க போகிறது. மாம்சீகத்தின் கிரியை அவர்களை நெற்றிகளை பிடித்துக் கொள்ளுகிறது. அப்ப இங்க 3வது காரணம் என்ன? அது குஷ்டரோகம் வருவதற்கான காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே நாம் நிற்காமல் நம்முடைய ஆசை நிமித்தமாய் நம்முடைய மாம்சீக ஓட்டத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதை காட்டுகிறது. இங்கு உசியா ராஜா அப்படித்தான் செய்தான். தேவனுக்கு பிரியமில்லாத, அவனுக்கு கொடுக்கப்படாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். அதனால் என்ன நடக்கிறது? அவன் குஷ்டரோகியாய் மாறி போனான். இன்றைக்கு நம்முடைய மாம்சீகம் கரைபட்டு போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நாம் உக்கரானுவத்துவம் இல்லாதவர்களாய் நம் மற்றவர்களுடைய வேலைக்கு நாம் ஆசைப்படுவது. அவங்க நல்லா உயர்ந்திருக்கிறாங்க, நானும் நல்லா அவங்கள போல மாறுவேன். அதுக்கு என்ன செய்யணும்? அவங்ககிட்ட இருக்கிறத நான் பிடுங்கிக்கணும். இந்த எண்ணம் மாம்சீகத்தின் கிரியை. அவர்களை போல நாம் உயரணும் என்கிறதே அது மாம்சீகத்தின் கிரியை. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் கிரியையில அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே மனரம்யமா இருப்பார்கள். அதுதான் வசனமே சொல்லுது. அப்ப நம் மாம்சீக கிரியைகளை தேவனுக்கு விரோதமாய் செய்யும் பொழுது அது குஷ்டரோகமாய் மாறுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த 3 காரியத்துல எந்த காரியத்திலே நாம் காணப்படுகிறோம்? இது 3ல ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் மாட்டிக்கொண்டிருந்தால், இந்த 3 ஜென்ம ஸ்பாவங்களிலே நாம் ஏதாவது ஒரு காரியத்துல நாம் இருந்தோம் என்றால் நாம் குஷ்டரோகத்துல இன்னும் காணப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட குஷ்டரோகத்தை தான் தேவன் இன்றைக்கு நீக்கி போடுகிறார். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த குஷ்டரோகம் சில நேரங்களில் நாம செய்யாவிட்டாலும் அது நம்மளை ஆளுகை செய்கிறது. அதுதான் பற்கூசலை காட்டுகிறது, ஜென்ம சுபாவத்தினால் வருகிறதை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்துல இருக்கிற குஷ்டரோகத்தை எடுத்து போடுங்க. என் சரீரம் சுத்தமுள்ளதா இருக்கணும், அது தீட்டுள்ளதா இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதா இருக்கக்கூடாது, அது தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்யணும், அது பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படணும் என்று ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்முடைய குஷ்ட ரோகத்தை அவர் மாற்றி போடுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் குஷ்டரோகம் வருவதற்கான காரணம் என 3 காரணங்களை தேவன் சொல்லுகிறார். அப்ப ஆனால் தேவன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் நம்முடைய பற்கூசலை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். பற்கூசல் வரப்போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு அவர் நம்முடைய பற்கூசல்ல இருந்து நம்மளை நீக்குகிறார் என்றால் அவர் குஷ்டரோகத்திலிருந்து நம்மளை நீக்கி போடுகிறார். அப்ப குஷ்டரோகத்தை நீக்கி போடுறார்னா எப்படி குஷ்டரோகத்தை நீக்குகிறாராம்? அந்த பற்கூச்சிலிருந்து எப்படி நம்மளை விடுவிக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, மார்க்குவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம், மார்க்குவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 41வது வசனம். 1வது அதிகாரம் 41வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? சுகமாகிறது சுத்தமாகிறது கிடையாது. அதுல வசனம் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு சித்தம் உண்டு. எதனால இயேசு அப்படி சொல்லுகிறார்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்கமே, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அவர் முகம் குப்புறம் முழங்கால் படியிட்டு,
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவனுக்கு தெரியும் தேவனால் ஆகும். அவன் ஆண்டவரே என்னுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குங்கன்னு தேவனிடத்துல கேட்டா தேவன் செய்ய போறாரு. ஆனா அவன் எப்படி சொல்றான் பாருங்க, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்னால் என்னை சுத்தமாக்கும். இதுதான் குஷ்டரோகத்துக்கு சுகமாக்குகிறதுக்கான வழிமுறை. குஷ்டரோகம் சுகமாக நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. தேவ சித்தத்துக்கு என்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மளிடத்திலே மனதுருகுகிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உம்மதுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அடுத்த வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்க, இயேசு மனதுருகி. இயேசு அவனுக்கு அந்த குஷ்டரோகிக்கு மனதுருகுகிறார். அப்ப இங்க என்ன சொல்ல வருகிறது வசனம்? நாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. என் வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. என் நடக்கை உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். என் வாய் பேசுகிற வார்த்தை உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். என் பார்வை பார்க்கிறது உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். என்னுடைய பேச்சு, என்னுடைய கிரியைகள், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள், என் மாம்சீகத்தின் கிரியைகள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும் கர்த்தாவே என்று ஒப்பு கொடுக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய கிரியையிலும் இந்த குஷ்டரோகம் வர பார்த்துச்சு. எப்ப தெரியுமா? கெத்செமனே தோட்டத்துல அவர் மனுஷனா இருந்தபடினால் அவர் மிகுந்த வியாகுலப்படுகிறார். நீங்க வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, லூக்கா புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்க. தேவனே சொல்லுகிறார், அவருடைய மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் அவரை பிடித்தது. இது மனிதனை தான் பிடிக்கும். மரணம் என்றால் மரணத்தின் போராட்டம் மனிதனை தான் பிடிக்கும். அவர் முழு மனிதனாய் இருந்தார். அப்ப அவர் எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அங்கு பிசாசானவன் கொண்டு வர நினைச்சான். இயேசு சொல்லியிருக்கான், பிதாவே இந்த பாத்திரத்தை எடுத்து போடுங்க, என்னால அடி வாங்க முடியாது, என்னால இது செய்ய முடியாது, என்னால இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு அது ரொம்ப பெரிய வியாகுலமா இருக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் உண்டாகட்டும். இதுதான் கிறிஸ்து குஷ்டரோகத்தை சுகமாக்க வல்லமையுள்ளவராய் மாறினதற்கான அடையாளம். ஏனென்றால் அவர் தம்மை தேவ சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் இரவும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு செய்கிறவர்களாய் அவர் மாறினார். நீங்க உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவை குறித்து அந்த வசனம் சொல்லுது பாருங்க. உபாகமம் 18:18 சொல்லுது, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காய் அவர் சகோதரர்கள் இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர்கள் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்த எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நான் கற்பித்த அவர் எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் செவி கொடுக்க கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இங்கு சொல்லப்படுகிறது இயேசு எப்படி செய்தார்? பிதாவானவர் கொடுத்த எல்லா வார்த்தையும் அவர் இயேசு பிரசங்கிக்கிறவர் என்று. அதைத்தான் இயேசுவே சொல்லுகிறான், பிதாவின் சித்தத்தை அன்றி நான் ஒன்றும் செய்யவில்லை. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஜென்ம சுபாவத்திலே காணப்படுகிறதா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் கரைபட்டு காணப்படுதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள் நடக்கிறதா? நாம் ரெட்டை வாழ்க்கையை வாழுகிறவர்களா இருக்கிறோமா? ஜெபத்துக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, ஜெபத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, கர்த்தரை சிந்திக்கும் போது ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு போன பிறகு ஒரு வாழ்க்கை, ஆலயத்துல ஒரு வாழ்க்கை, வீட்டிலே வேலை செய்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை என்கிற மாயமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருக்கிறோமா? மாம்சீக கரைகள் நம்ம இடத்துல இருக்கிறதா? குஷ்டரோகம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இன்னைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. இனிமே நான் என் சித்தத்தை நான் இன்றோடு எரித்து போடுகிறேன். என் சித்தத்தை இன்றோடு நான் ஒழித்து விடுகிறேன். இனிமேல் உம்முடைய சித்தம் மாத்திரமே என் ஜீவியம் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உடனே மனதுருகுவார். உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, மார்க்கமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்க வசனம் சொல்லுது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். இதுவரைக்கும் உங்க மாம்சீகத்தின் கிரியை நீங்க மேற்கொள்ள முடியாமல் எவ்வளவோ போராடினாலும் நீங்கள் மாம்சீக கிரியில மாட்டிக்கொண்டவர்களா இருக்கிறீர்களா?
நாம் நேற்று இரவு பார்த்தபடி அந்தரங்க பாவத்திலே மாட்டிக்கொண்டவர்களா இருக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்கிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்க ஜெபிக்க நினைத்தாலும் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? தேவனுக்கு ஓட நினைத்தாலும் மாம்சீகம் தான் உங்களை ஆளுகை செய்யலா இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குகிறார். அவர் உங்கள் குஷ்டரோகத்தை நீக்கி போடுகிறார். அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே 7 நாட்கள் அவர்கள் காத்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த பரிபூர்ணமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடனே சுகமளிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். அவர் உங்களை தொட்டு இன்றைக்கு சுகமாக்குகிறார். இப்படி குஷ்ட ரோகத்திலிருந்து சுகமானால் அங்கு என்ன நடக்குமாம்? குறிப்பை மாத்திரம் பார்த்து ஜெபிப்போமாக. வசனம் சொல்லுகிறது, மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. இயேசு பெத்தானியாவில் குஷ்ட ரோகியாய் இருந்த சிமியோன் வீட்டில் இருக்கையில். இங்க ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறோம். அவனை குறிச்சு என்ன வசனம் சொல்லு? குஷ்ட ரோகியாய் இருந்த, அவன் குஷ்டரோகியாய் காணப்பட்டிருக்கிறான். ஆனா அவன் வீட்டுல இயேசு வந்தாரு. இயேசு அவன் வீட்டுல வந்த உடனே, அந்த பெத்தானியாவுக்கு வந்த உடனே அங்க என்ன நடக்குது தெரியுமா? அவரோடு அவருடைய சீஷர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அந்த சிமியோன் வீட்டுக்குள்ளாய் சீஷர்கள் நுழைந்தாங்க முதலாவது. 2வது யார் நுழைகிறா? யோவான் புஸ்தகம் இதுல நாம் படிச்சு பார்த்தோம் என்றால் 12வது அதிகாரத்துல மரித்து உயிர்ப்பிக்கப்பட்ட லாசருஸ் வருகிறார். 3வது மார்த்தாள் உள்ளே காணப்படுகிறார். 4வது மரியாள் என்கிற ஸ்திரீ வந்து விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்தை கழுவுகிறார். அங்கு வசனம் சொல்லுது, தெளிவாய் சொல்லுகிறது, ராவிருந்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். ராவிருந்தில் அவர்கள் காணப்பட்டாங்க. ஆனா குஷ்டரோகத்தை குறித்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? அவர்கள் தனிமையில இருக்கணும், அவர்கள் பாளையத்துக்கு புறம்பா இருக்கணும். ஆனா இங்க எப்படி மாறுகிறது பாருங்க, தலைகீழாய் மாறுகிறது. குஷ்டரோகத்தில் இருந்து சிமியோன் வீட்டுக்கு இயேசு வந்த உடனே முதலாவது தேவனுடைய மனிதர்கள் உள்ளே நுழைகிறார்கள், சீஷர்கள் நுழைகிறாங்க. 2வது மரித்து போன லாசருஸ், அப்படின்னா யாரு? ரட்சிக்கப்பட்டவர்களை காட்டுது. 3வது மார்த்தாளை காட்டுகிறது. மார்த்தாள் என்பவர்கள் யார்? தேவனுக்காய் ஓடுகிறவர்களை அல்லது உலகத்துக்காய் ஓடி தேவனுக்காய் கிரியை செய்ய விருப்பப்படுகிறவர்களை காட்டுகிறது. 4வது விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்த ஸ்திரீயை காட்டுகிறது. அது யாரை குறிக்கிறது? தங்களுடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புகிறவர்களை காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியாய் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது, உங்களோடு தேவனுடைய கூட்டம் சேருகிறது. முதலாவது இயேசு வருகிறார், 2வது தேவ ஜனம் வருகிறது, 3வது நீங்கள் தனித்து வாசம் பண்ணுவதல்ல, நீங்கள் பெரிய காரியத்தை செய்கிறவர்களாய் விருந்திலே காணப்படுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, இதுதான் கர்த்தர் குஷ்டரோகத்தை மாற்றுகிறதை காட்டுகிறது. இன்னைக்கு உங்க ஜீவியர் தனித்த நிலைமையில இருக்கா? யாரும் உங்களிடத்துல வர விருப்பப்படையிலையா? தேவ வசனத்தை கேட்டாலே உங்களுக்கு வருத்தமாய் இருக்கிறதா? தேவனை விட்டு விலகின நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? உங்கள் சுய சித்தலத்திலே ஓடி காணப்படுகிறீர்களா? இல்லை என்றால் மாம்சீகத்திலே காணப்பட்டு ஜென்ம சுபாவத்திலே பிடிக்கப்பட்டு மாம்சீக கரையுள்ள குஷ்டரோகத்தில் காணப்படுகிறீர்களா? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குஷ்டரோகத்தை மாற்றுங்க என்று சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் பர்க்கூசலை நிறுத்தி போடுகிறார். அவர் பர்க்கூசலை எடுத்து போடுகிறார். இன்றைக்கு அவைகள் உங்களை ஆளுகை செய்வது கிடையாது. அது உங்கள் ஜென்ம சுபாவத்தில் வந்திருக்கலாம், உங்கள் பிதாக்களின் சாபத்தினால் வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், உம்முடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன ஆண்டவரே, உம்முடைய சித்தமான என்னை சுத்தமாக்கும். நேற்று இரவு நாம் பார்த்தோம், விசுவாசம் இருந்தால் நம்மளை தேவன் விடுதலை ஆக்குகிறார். இப்பொழுது எப்படி தேவன் விடுதலை ஆக்குகிறார்? அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது. இப்ப எல்லாரும் கண்களை மூடுங்க, தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீ நடத்துங்கன்னு சொல்லுங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய கிருபையும் தயவுகளோடு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பர்க்கூசலை நீக்க போடுகிறீர் என்று சொல்லி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குஷ்ட ரோகத்தை எடுத்து போடுகிறேன், அந்த அடையாளத்தை எடுத்து போட்டு உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, யார் வாழ்க்கையிலே பர்க்கூசி போன நிலைமையிலே ஆண்டவரே குஷ்டரோகிகளாய் காணப்படுகிறார்கள், அவர்களை தேவன் இன்றைக்கு சுத்தமாக்குவீராக. மாம்சீக கரையிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. மாம்சீகத்திலே பரிசுத்தமாய் காணப்படுவார்களாக. நடக்கையிலே சுத்தம், வாழ்க்கையிலே சுத்தம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக.
அப்படின்னு மாற்றி, ஆண்டவரே முதலாவது நீர் இவர்களுக்குள் பிரவேசித்து பின்பு உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டவர்களாய் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றுவீராக. அதனால் இவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை விண்ணப்பத்தை நீ நிறைவேற்றுவீராக. அப்படின்னு செய்யறக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.